ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழை இலை பூரண கொழுக்கட்டை. வாழை இலை வச்சு நம்ம எப்படி பூரண கொழுக்கட்டை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அவ்வளவு டேஸ்ட்டாக அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போ 1/4 ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம இது வாழை இலையில் செய்கிறனால அந்த வாழை இலை ஃப்ளேவரோட அவ்வளவு சூப்பராக இருக்கும். நல்லா இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதுக்கு அச்சு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். அதிகமாக தண்ணி ஊற்றுறாதீங்க, கொழுக்கட்டை பதம் கரெக்டாக வராது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. நம்ம பிடிச்சி பார்க்கையில் கொழுக்கட்டை பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவை அப்படியே பிசைஞ்சு அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ பூரணம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ அதுக்கு பூரணம் செய்கிறதுக்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு குக்கரில் எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப் தண்ணி ஊற்றி இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். அப்படியே குக்கரில் வச்சுருவோம். வச்சு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாசிப்பருப்பு இப்போ நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக 1 கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்குது. தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. நல்லா குழஞ்சும் வெந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம். இப்போ பாகு காய்ச்ச ரெடி பண்ணிடுவோம். நான் இதுக்கு பனை வெல்லம் எடுத்திருக்கேன். அதை இப்போ ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பாகு பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்துக்கிறோங்க. நம்ம பாகு ஏன் காய்ச்சிரோன்னா இதில் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடையில் நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம பாகு காய்ச்சி வடிகட்டுறதுக்காக தான் பாகு காய்ச்சிரும். இந்த நல்லா கரைஞ்சி வந்துருச்சு வெல்லம் எல்லாமே. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிடுவோம். அதில் இப்போ நான் 1 கப் நெய் எடுத்திருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ரவை போட்டுக்கிடுவோம். 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நெய்யிலையே வறுத்துக்கிடுவோம். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதில் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். தேங்காய் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே அந்த நெய்யோடு பொங்கி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பையும் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நெய்யோடு நல்லா வறுத்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாகு, அதை அப்படியே ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி ஊற்றிடுவோம். இது பனை வெல்லம்ங்கிறனால இதில் மண் தூசி எதுவுமே இல்லை. நீங்கள் நார்மல் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள், அதில் மண் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம போட்டிருக்க ரவையும் நல்லா வெந்து வரணும். எல்லாமே வெந்து இந்த பதம் வந்துருச்சு. அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழை இலை எடுத்து அதோட நாரும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு இலை எடுத்து அதில் ஒரு பிடி கொழுக்கட்டை அளவு மாவு எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டுக்குருங்க. இதுக்கு அச்சு எதுவுமே தேவையில்லை, நம்ம இந்த மாதிரியே பண்ணிடலாம். இப்போ பூரணம் எடுத்து 1 ஸ்பூன் வச்சுருவோம். வச்சு அப்படியே இலையோடு நம்ம மடித்து விட்டால் போதும். இதுக்கு அச்சு தேவையில்லை. கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அச்சு இல்லாமல். இப்போ நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக பூர்ணம் வெளியில் தெரியாது. அப்படியே இந்த வாழை இலையை அப்படியே மடிச்சிருவோம். அப்படியே மடித்து அந்த வாழையோட நார் இருக்குது, அதை வச்சு நம்ம அப்படியே கட்டிடுவோம். இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக கட்டிடுவோம். இது மாதிரியே நம்ம ஃபுல்லாக எல்லா மாவையுமே செஞ்சு இது மாதிரி எடுத்து அப்படியே ஃபுல்லாக கட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு இட்லி கடாயில் தண்ணி ஊற்றி மேலே இட்லி தட்டு வச்சு அதில் வேக வச்சுருவோம். இது எல்லாத்தையும் எடுத்து
வச்சு எல்லாத்தையும் அப்படியே மேலே வச்சுருவோம். வச்சு இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்மளுக்கு பூரணம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. மேலே உள்ள மாவு மட்டும்தானே வேகணும். இப்போ 5 மினிட்ஸ்லேயே நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ நல்லா சூப்பராக அந்த ஃப்ளேவரோட செம்ம மணமாக சூப்பராக இருந்துச்சு கொழுக்கட்டை. இப்போ எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பவுலில் எடுத்துக்கிடுவோம். கைட்டை எடுத்துடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிடுவோம். நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கூட இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரசாதம் நீங்கள் விநாயகருக்கு படைக்கலாம். நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். பூர்ணம் எதுவுமே வெளியில் வரல. நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வாழை இலையோடு வைக்கையில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா. இப்போ பாருங்கள், சூப்பராக அச்சு எதுவுமே இல்லாமல் நம்ம அச்சில் வச்ச மாதிரி கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வாழை இலையோட. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பூர்ணம் எதுவுமே வெளியில் வரல. நல்லா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். பூர்ணம் எவ்வளோ அழகாக உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்